என்னோட படிப்பாளி ஃப்ரெண்டுக்கு ஒரு gift கொடுக்கணுக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே கையில வச்சிருக்க மாதிரி ஒரு குட்டியா கீ செயின் தான் செய்ய போறேன். 2 ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் கிடைக்கணும். இதையுமே முன்னாடி பின்னாடின்னு மாத்தி மாத்தி மடிச்சுக்கணும். இந்த பேப்பர் முழுக்க இந்த மாதிரி நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மடிச்சு வச்சிருக்கல அதுல ஒரு பெண்ட் விட்டு இன்னொரு பெண்ட்ல மட்டும் கம் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சிடலாம். நம்ம போன வீடியோல போட்டிருந்த அசைன்மெண்ட் ஃப்ரெண்ட் பேஜை யாஸ்மின், வைஷு, கார்த்திகா இவங்க 3 பேருமே சூப்பரா போட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல அனுப்பியிருந்தாங்க. இதுல ஒரு பொண்ணு அவங்க கிளாஸ்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது நிறைய பேர் இதே டிசைன் போட்டிருந்திருக்காங்க. கிளாஸ்ல ஒரே ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3 பேருமே ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பேப்பர் வச்சிருக்கேன், அதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த புக் மேல ஒரு கிளிட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நம்ம இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நான் உள்ள வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். நீங்க இந்த த்ரெட்டுக்கு பதிலா ரவுண்ட் ரிங்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவங்கன்னு மட்டும் இல்லாம புத்தக வாசிப்பாங்களே அவங்களுக்கு கூட நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல டிராயிங்ஸோ கிராஃப்டோ எது செஞ்சிருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல அனுப்புங்க, நான் அதை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன்.